ப்ரௌனி சாப்பிட்ணுமா, அதுவும் ஹெல்த்தியாக? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ப்ரௌனி. அதுக்கு ராகி மாவு ஒரு 70 கிராமும் கோதுமை மாவு ஒரு 30 கிராம் எடுத்து சலித்து வச்சுக்கிறோம். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. கொக்கோ பவுட்ரு ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறோம். அதையும் சலித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். சாக்லேட் ஒரு 200 கிராம் எடுத்து துருவி அதை ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 hours பிஃபோரே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து பட்டர், அன்சால்டட் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டரும் அதே மாதிரி ஒரு 2 hours பிஃபோரே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ சாக்லேட்டையும் பட்டரையும் மைக்ரோவேவ் ஓவனில் 1 minute வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இல்லைன்னா டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணுற பவுலில் தண்ணி இருக்க வேண்டாம், இல்லை ட்ரையான பவுல்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வெட் இன்க்ரீடியன்ட்க்கு 2 எக் எடுத்துக்கிறேன். எக் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். எக்கும் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். எக் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ப்ரௌன் சுகர் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் ஆஃப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பட் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ரௌன் சுகரை மிக்சியில் ஒரு டைம் அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இந்த எக்கையும் ப்ரௌன் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மெல்ட் ஆகணும் சுகரு. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விஸ்க் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் கொஞ்சம் டைட் ஆகும். அதுக்காக நீங்கள் தண்ணியோ மில்க்கோ இல்லை பட்டரோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸ்பேச்சுலா இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி. இப்போது அவனை 175 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 8 inch பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா அதை வச்சு இப்படி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்போது பேட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். 25 to 30 minutesக்கு 175 டிகிரியில் பேக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 minutes பேக் பண்ணேன். ப்ரௌனி சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து கூல் பண்ண விடுங்க. இல்லை சூடாக சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ். பாருங்கள், ராகி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு அவளின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.